தேவன் தம்முடைய சத்தத்தை ஆச்சரிய விதமாய் குமுற பண்ணுகிறார். நாம் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை அவர் செய்கிறார். யோபு 37:5. உங்களுக்கு தேவன் கொடுத்த தரிசனத்தை பற்றி எப்பொழுதும் சிந்தித்து கொண்டே இருங்கள். முன்னேறினவர்கள் என்ன சொன்னாலும் உங்களை குறித்ததான தரிசனத்தை அறிவித்து கொண்டே இருங்கள். மற்றவர்கள் யாரும் உங்களுடைய இலக்கை தீர்மானிப்பதில்லை. அவர்களால் தேவன் உங்களுக்குள் என்ன வைத்திருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ளவும் முடியாது. அவர்களுடைய எதிர்மறையான வார்த்தைகள் உங்களுடைய விசுவாச அறிக்கையை தடை செய்ய விடாதீர்கள். திரும்பவும் விசுவாசியுங்கள், திரும்பவும் கனவு காணுங்கள், திரும்பவும் தைரியம் கொள்ளுங்கள். உங்கள் கனவிலும் நினைத்திராத வாய்ப்புகளை தேவன் உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வரப்போகின்றார். இந்த உலகில் எல்லாம் சரியாக இருக்கின்ற இடத்திற்கோ அல்லது சவால்களே இல்லாத இடத்திற்கோ நீங்கள் வரவில்லை. ஆனால் அந்த சகாசங்களையும் படைத்த சர்வ வல்ல தேவனுடைய சொந்த சம்பத்தாக நீங்கள் இருக்கின்றீர்கள். நீங்கள் இழந்து போனதை விட நீங்கள் பெறப்போவது மிகவும் அதிகம். ஆகையால் உங்கள் இலக்கை விட்டு எதுவும் உங்களை பிரிக்க விடாமல் பார்த்து கொள்ளுங்கள். அன்பின் பரலோக தந்தையே, இந்த நல்ல நாளுக்காக உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே, நீர் இதுவரைக்கும் எங்களோடு இருந்து எங்களை பாதுகாத்து பராமரித்து வந்த உம்முடைய தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்களை சுற்றியுள்ள மக்கள் என்ன சொன்னாலும் நாங்கள் எங்களுடைய தரிசனத்தில் உறுதியாக இருக்கவும் அவைகளை திரும்ப திரும்ப அறிக்கை செய்து முன்னேறவும் கிருபை தாரும். இந்த நாள் முழுவதும் உம்மை துதிக்கும் துதியால் நிரப்பி வழிநடத்தும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.